நீங்க எப்படிப்பட்டவங்க? உங்க கேரக்டர் என்ன? யாருமே உங்கள பார்க்காத போது நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதுதான் உங்களையே கட்டமைக்குது. அந்த சாதாரண அமைதியான தருணங்கள்ல தான் உங்க பண்புகள் உருவாகுது. நீங்க வாசிக்கிற புத்தகங்கள் நீங்க பேசும் வார்த்தைகளை வடிவமைக்குது. உங்களுடைய அன்றாட கட்டுப்பாடான வாழ்க்கை உங்களுக்கு தன்னம்பிக்கைய ஊட்டுது. அத மற்றவங்க பார்க்கறாங்க. உங்க கவனம் எதுல இருக்கோ அதோட விளைவுகளை மக்கள் உங்ககிட்ட பாப்பாங்க. நீங்க யாரோட நட்பு வச்சிருக்கீங்க? நீங்க நினைக்கிறத விட அவங்க உங்க குணத்தையும் மனநிலையையும் மாற்றி அமைக்கிறாங்க. நீங்க வச்சிருக்கும் எல்லைகள் கூட, அதாவது நீங்க சொல்லும் இல்லை, முடியாதுங்கிற வார்த்தைகள் கூட உங்க நேர்மையையோ அல்லது உங்களுடைய நேர்மையற்ற பண்பையோ வெளிப்படுத்துது. வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது நீங்க அவைகளை எப்படி எதிர்கொள்றீங்கங்கிறத வச்சு கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நாம ஒரே நாள்ல வலிமையானவங்களா, அன்பானவங்களா, ஞானமுள்ளவங்களா, நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா ஆக முடியாது. இது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் மூடிய கதவுகளுக்குள்ள நாம செய்யும் அமைதியான ஜெபங்கள்னால, மற்றவங்களுக்கு தெரியாத, கண்ணால பார்க்க முடியாத தியாகங்கள்னால நம்ம குணம் படிப்படியா மெருகேறுது. கடைசியா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்வுல வெளிப்படுது. நான் கிறிஸ்துவ பின்பற்றேன்னு நீங்க சொல்றீங்கன்னா அது வெறும் வார்த்தைகள்ல இல்ல, உங்க அணுகுமுறையில, உங்க தெரிவுகள்ல, உங்க பேச்சுல, நீங்க மற்றவங்களை ட்ரீட் பண்ற விதத்துல வெளிப்படணும். நீங்க வாயைத் திறந்து அறிக்கையிட்டு உங்க கடவுள் நம்பிக்கைய நிரூபிக்க வேண்டாம். வாழ்ந்து காட்டுங்க. உங்க வாழ்க்கை பேசும். அத மக்கள் பார்க்கறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் பார்க்கறாரு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப் பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்னு வேதாகமமும் சொல்லுதே.